தமிழ்நாடுல ஹீரோ ஆகுறது கூட ஈஸி. ஆனா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து சர்வை பண்றது அது ஒரு போர்னு சொல்லலாம். எம்ஜிஆர், விஜயகாந்த் அண்ட் இப்போ விஜய் அரசியலுக்கு வரலாம்னு இவங்க முடிவெடுத்த பின்னாடி அவங்கள அழிக்க அப்போசிஷன்ல இருந்து எந்த அளவுக்கு இறங்கி சில வேலைகள் பண்ணிருக்காங்க தெரியுமா? சினிமால ஹீரோவா இருந்தவங்கள அரசியல்ல ஜீரோ ஆக்க போட்ட ஸ்கெட்சுகள் என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் வெளிவராத சில டார்க் சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அக்டோபர் 10, 1972 ஒரு மனுஷன் 20 வருஷமா டிஎம்கேல இருந்து கட்சியோட பொருளாளராகவும் இருந்து கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் சரியில்லாம போக கட்சியோட கணக்கு வழக்க கேட்கிறாரு. கருணாநிதிக்கு இது பிடிக்கல. உடனே கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா அது எம்ஜிஆரோட முடிவு இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தோட ஆரம்பம். அக்டோபர் 17, 1972 ஒரே வாரம் காத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தொடங்கினாரு. அதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை மாத்தின ஒரு டேர்னிங் பாயிண்ட். கருணாநிதி எம்ஜிஆரோட கட்சியை கூத்தாடி கட்சின்னு இழிவா பேசினாரு. அடுத்தடுத்து அவரோட பிலிம் கேரியரை வச்சு அவரோட தகுதியை தகர்த்தேறிய டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இமேஜ் அட்டாக்க பண்ணாங்க. யாருக்காவது தெரியுமா, எம்ஜிஆர் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடியே டிஎம்கேல இருந்த போதே அவருக்கு ஒரு ரகசிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. கருணாநிதியும் அங்கிருந்த சீனியர் லீடர்ஸும் நீங்க கட்சியில பதவியில இருக்கணும்னா சினிமாவை விட்டு மொத்தமா வெளியே வரணும்னு பிரஷர் பண்ணாங்க. இது கட்சிக்காக மட்டும் இல்ல, எம்ஜிஆரோட ரீச்சை குறைக்க போடப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் பிளாக். எம்ஜிஆர் அதையே ஒரு ஆயுதமா எடுத்து என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கன்னு இந்த விஷயத்த தொண்டர்கள் கிட்ட கொண்டு போனாரு. அப்போ வேணும்னே சினிமால அதிகமா இன்வால்வ் ஆகணும்னு முடிவு பண்ணி அப்போ வந்து நம் நாடு படத்துல வாத்தியாருங்கிற இமேஜை கொண்டு வந்தாரு. இந்த பாட்டு தியேட்டர்ல வரும்போது சிஎம் எம்ஜிஆர்னு ஆடியன்ஸ் கத்த, அது கேட்டு மேலும் எரிச்சலானாரு அப்போதைய சிஎம் கருணாநிதி. எம்ஜிஆர் கட்சியில இருந்து தூக்கி போட்டதோட அப்போசிஷன் நிக்கல. அவங்க எடுத்த அடுத்த கொடி ஆயுதம் எத்னிசிட்டி கார்டு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணப்பட்டுச்சு. எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அவர் எப்படி ஒரு தமிழ் கட்சிக்கு தலைவர் ஆகலாம்னு கேட்டாங்க. அவர் சிலோன்ல பிறந்தவர், அவரோட முன்னோர்கள் பாலக்காடு சேர்ந்தவங்கிறத வச்சு அவரை ஒரு அந்நியன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஸ்லோகனை வச்சு எம்ஜிஆர் ரீஜியனல் ஐடென்டிட்டில லாக் பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு விஜய ஜோசப் விஜய்னு சொல்லி ரிலீஜியன் வச்சு எப்படி அட்டாக் பண்றாங்களோ அதே மாதிரி அப்போ எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி ஆர் ஸ்டேட் ஐடென்டிட்டிக்குள்ள அடக்க பார்த்தாங்க. எம்ஜிஆர் இதை எப்படி ஓவர் கம் பண்ணாரு தெரியுமா? அவர் என்னைக்கும் நான் மலையாளி இல்லங்கிறத ஆர்கியூ பண்ணவே இல்லை. பதிலா நான் மக்கள் பெத்த பிள்ளைன்னு சொன்னாரு. சினிமால அவர் போட்ட சாமானிய தமிழ் மக்களோட கெட்டப்ஸ் அண்ட் லோக்கல் கல்ச்சரல் செட்டிங்ஸ் மூலமா என் ரத்தம் தமிழ் ரத்தம்னு மக்கள் மனசுல உணர்த்தினாரு. அப்போசிஷன் எதை வீக்னஸ்னு நினைச்சாங்களோ அதையே மக்கள் முன்னாடி தனக்கான ஸ்ட்ரென்த்தா மாத்தி அமைச்சாரு எம்ஜிஆர். டிராவிடியன் ஐடியாலஜி எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாலோ எம்ஜிஆரை தடுக்க அப்போசிஷன் அவங்க கொள்கையை தூக்கி போட்டுட்டு வெறும் தமிழ் வெர்சஸ் மலையாளின்னு ஒரு நேரோ அரசியல் பண்ணாங்க. ஆனா மக்கள் எங்க தலைவன் யாருன்னு எங்க மனசுக்கு தெரியும்னு சொல்லி அப்போசிஷனுக்கு எலெக்ஷன்ல செருப்படி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் கட்சியில இருந்து துரத்துறதுக்கு முன்னாடியே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை துடைக்க அப்போசிஷன் ஒரு பெரிய க்ளோன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதுதான் எம்கே முத்து என்ட்ரி. 1971-72 கருணாநிதியோட மூத்த மகன் எம்கே முத்துவை எம்ஜிஆருக்கு காம்படிஷனா ஃபீல்ட்ல இருக்குனாங்க. இது வெறும் ஆக்டிங் கரியர் இல்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட். எம்ஜிஆர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ, எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரோ, எப்படி மாஸ் டைலாக் பேசுவாரோ அதையே காப்பி பண்ண வச்சாங்க. முரசொலிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி கருணாநிதி ஸ்கிரிப்ட் எழுதின பிள்ளையோ பிள்ளை படத்துல எம்ஜிஆரோட அதே மேனரிசம்ஸோட முத்துவை நடிக்க வச்சாங்க. மெசேஜ் ரொம்ப சிம்பிள். எம்ஜிஆருக்கு பதிலா எங்க கிட்ட இன்னொரு எம்ஜிஆர் ரெடியா இருக்காரு. எம்ஜிஆரோட ரசிகர் மன்றங்களை கூட முத்து மன்றங்களா மாத்த பெரிய பிரஷர் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் நடிச்ச எங்கள் தங்கம் படத்தை முரசொலிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துக்காக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சம்பளம் வாங்காம நடிச்சாங்க. ஆனா அந்த ப்ரொடக்ஷன் டீம் எம்ஜிஆர் படத்தை முடிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம பேரலா எம்கே முத்து படத்தை பிரையாரிட்டைஸ் பண்ணதை பார்த்து எம்ஜிஆர் ஷாக் ஆனாரு. கூடவே இருந்து நம்மளையே டம்மி ஆக்குறாங்கன்னு எம்ஜிஆருக்கு அப்போதான் புரிஞ்சுது. இந்த படத்துல வாலி எழுதுன நான் அளவோடு ரசிப்பவன் சாங்குக்கு கருணாநிதி தான் எதையும் அளவின்றி கொடுப்பவன் வரிய சேர்த்தாரு. அது எம்ஜிஆர் புகழ்ற மாதிரி இருந்தாலும் நீ கொடுத்துட்டு போயிட்டே இரு, உன்னோட பிளேஸ நாங்க எடுத்துப்போன்னு சொல்லாம சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் அது. எம்ஜிஆர் இதையே ஒரு ஆயுதமா எடுத்து மக்கள் கிட்ட போனாரு. மக்கள் பெத்தெடுத்த பிள்ளைக்கு கட்சி பெத்தெடுத்த பிள்ளை போட்டியான்னு கேட்டாங்க. சினிமால டூப்ளிகேட் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா மக்கள் மனசுல இருக்கிற ஒரிஜினல் வாத்தியாரை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. எம்கே முத்துவை வச்சு போட்ட க்ளோன் ஸ்கெட்ச் தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவரா மாத்தின அடிக்கல்னு சொல்லலாம். எம்ஜிஆர் கட்சி ஸ்டார்ட் பண்ண புதுசுல பல இடங்கள்ல எம்ஜிஆரோட சிலைகள் டிஎம்கே தொண்டர்களால உடைக்கப்பட்டுச்சு. சில இடங்கள்ல கருப்பு துணி போட்டு மூடவும் செஞ்சாங்க. இது வெறும் கட்சிக்குள்ள இருந்த சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வச்சு எம்ஜிஆரோட பிரசன்ஸ விஷுவலா எரேஸ் பண்ண போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச். ஆனா எம்ஜிஆர் தொண்டர்கள் எங்க தலைவன் சில மேல கை வச்சா உங்க கட்சி கொடியை எரிப்போன்னு ரெஸ்பாண்ட் பண்ணது அப்போ பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறி எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டா மாறிச்சு.
அரசியல்ல ஒரு தலைவனுக்கு குரல் தான் பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தையே சதைக்க பார்த்த ஒரு கொடிய இன்சிடென்ட் தான் 1967 நடந்த அந்த ஷூட்டிங் இன்சிடென்ட். ஜனவரி 12, 1967 எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எம்.ஆர். ராதாவால எம்ஜிஆர் தொண்டையில சுடப்பட்டாரு. எம்ஜிஆர் உயிர் பிழைச்சாரு. ஆனா அந்த குண்டு அவரோட தொண்டையில பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணுச்சு. அவரோட அந்த வெண்தாமரை குரல் மொத்தமா மாறிடுச்சு. குரல் கம்ம ஆரம்பிச்சது. அவர் பேசின சில வார்த்தைகள் சரியா புரியாமையும் போச்சு. எம்ஜிஆர் கட்சி ஸ்டார்ட் பண்ண போது அப்போஷன் அந்த பிசிக்கல் டிசபிலிட்டியை ஆயுதமா எடுத்தாங்க. பேச கூட முடியாதவன் எப்படி நாட்டாளுவான், அவர் பேசுறதே புரியல, அவர் எப்படி தலைவர் ஆகலான்னு கேவலமா மார்க் பண்ணாங்க. கட்சி மேடைகள்ல எம்ஜிஆரோட குரலை மிமிக்ரி பண்ணி அவர் ஒரு இன்கேப்பபிள் பர்சனா ப்ரொஜெக்ட் பண்ண அப்போஷன் பெருசா ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. அப்போஷனோட இந்த மார்க்குக்கு எம்ஜிஆர் எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமா? அவர் அதிகமா பேசல, பதிலுக்கு அவரோட ஆக்ஷன் அண்ட் கரிஸ்மாவை மட்டுமே நம்பினாரு. மேடைகள்ல அவர் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள்னு தழுதழுத்த குரல்ல பேசும்போது மக்கள் கூட சேர்ந்து அழுதாங்க. அப்போஷன் எதை வீக்னஸ்னு சொன்னாங்களோ அதை மக்கள் தியாகமா பார்த்தாங்க. எம்ஜிஆர் கட்சியிலிருந்து தூக்கி போட்டதும் அவர் புது கட்சி ஆரம்பிச்சு தொண்டர்களை திரட்ட போறாருன்னு அப்போஷனுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க போட்ட முதல் தடை லீகல் பிளாக்கேடு. எம்ஜிஆர் அண்ணா மேல இருந்த பக்தியால அவரோட கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்க போறாருன்னு அரசியல் வட்டாரத்துல லீக் ஆயிடுச்சு. அப்போஷன் உடனே ஏடிஎம்கேங்கிற பேரை வேற யாராவது ரெஜிஸ்டர் பண்ண வச்சு எம்ஜிஆருக்கு அந்த பேர் கிடைக்காம பண்ண பேக் ரூம்ல ஒரு பெரிய லீகல் ஸ்கெட்சை போட்டாங்க. எம்ஜிஆரோட ஐடென்டிட்டியை அரசியல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே துடைக்க பார்த்தாங்க. அப்போதான் அந்த அன்சங் ஹீரோ என்ட்ரி கொடுத்தாரு. அனகாபுத்தூர் ராமலிங்கம். அவர் ஒரு சாமானிய தொண்டர். எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனியா போய் ஏடிஎம்கேன்னு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போஷன் எது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதையே இந்த தொண்டர் முன்கூட்டியே பண்ணி முடிச்சிருந்தாரு. அப்போஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்ண பார்த்தாங்க. இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, இது ஒரிஜினல் டிஎம்கேவோட பேரை திருடுற மாதிரி இருக்குன்னு லீகல் ட்ரபிள் கொடுத்தாங்க. ஆனா எம்ஜிஆர் இதுக்கெல்லாம் அசரல. அனகாபுத்தூர் ராமலிங்கம் நேர்ல போய் பார்த்து அவர்கிட்ட இருந்து அந்த கட்சியை ரிசீவ் பண்ணி ஏடிஎம்கேவை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு பெரிய சிஸ்டமை ஒரு சாமானிய தொண்டர் மூலமா எம்ஜிஆர் டிஃபீட் பண்ணாரு. அரசியல்ல துரோகம் பண்ணவங்களை எம்ஜிஆர் மறக்கல, துணை நின்றவங்களையும் மறக்கல. தன்னோட கட்சி பேரை காப்பாத்தின அனகாபுத்தூர் ராமலிங்கம் பின்னாடி எம்எல்ஏ வாக்குனாரு எம்ஜிஆர். ஒரு தொண்டருக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த பெரிய பதவி அப்போஷனுக்கு தொண்டர்கள் தான் என் பலம்னு எம்ஜிஆர் கொடுத்த ஒரு பெரிய செருப்படியா இருந்துச்சு. கட்சி பேரை கூட எம்ஜிஆருக்கு கிடைக்க கூடாதுன்னு லீகல் ட்ராப் போட்டாங்க. ஆனா ஒரு சாமானிய தொண்டர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த ஏடிஎம்கேங்கிற அந்த 4 எழுத்து தான் பின்னாடி தமிழ்நாடு அரசியலையே ஆள போற ஆல் இந்தியா போர்ஸா மாறப்போகுதுன்னு அப்போஷன் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ கட்சி தொடங்கின உடனே கருணாநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்பீக்கர் எஸ்.பி. ஆதித்தன். அவர் தினத்தந்தி மாலை முரசு நியூஸ் பேப்பர்ஸோட ஓனர். இந்த 2 பேப்பரும் எம்ஜிஆர் அட்டாக் பண்ண மெயின் வெப்பனா மாறிச்சு. டெய்லி நெகட்டிவ் கவரேஜ், கார்ட்டூன்ஸ், மார்க்கரின்னு அட்டாக் பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க? அவங்க நியூஸ் பேப்பரே படிக்கல, ஸ்கிரீன்ல இருக்கிற எம்ஜிஆர் மட்டும் நம்பினாங்க. ஃபேன் கிளப் பவரை ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாத்தினது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரோட முகத்தையே மக்கள் கண்ணில் படாம மறைக்க பார்த்தாங்க. அப்போ இருந்த ரூலிங் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெரிய நியூஸ் ஏஜென்சிஸ் பிரஸுக்கு இன்டைரக்டா ஆர்டர் போச்சு. எம்ஜிஆரோட கட்சி கூட்டங்கள், அவரோட போட்டோஸ், அவரோட அரசியல் பேச்சுகளை பப்ளிஷ் பண்ணவே கூடாதுன்னு பிரஷர் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல எம்ஜிஆர் பத்தி வர்ற நல்ல நியூஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு வெறும் நெகட்டிவ் கார்ட்டூன்ஸ் மட்டும் போட வச்சாங்க. இந்த பிளாக் அவுட்டை உடைக்க எம்ஜிஆர் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணாரு. அண்ணான்னு ஒரு சொந்த பொலிட்டிக்கல் மேகசினை ஸ்டார்ட் பண்ணாரு. அரசியல்ல அண்ணாயிசம்னு ஒரு புது பிலாசபியா அந்த மேகசின் மூலமா மக்கள் வீட்டு வரைக்கும் கொண்டு போனாரு. அப்போஷன் பிளாக் பண்ண மீடியா ஸ்கிரீனை எம்ஜிஆர் தனியாளா உடைச்சாரு. 1973 எம்ஜிஆரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆக ரெடியா இருந்துச்சு. அப்போஷன் அந்த படத்தை பொலிட்டிக்கல் வெப்பனா பார்த்தாங்க. போஸ்டர் ஒட்டக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தியேட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பெரிய பிரஷர். அப்போதான் அந்த மேஜிக் நடந்துச்சு. போஸ்டர்ஸ் கிடைக்கலன்னா என்ன, தமிழ்நாடுல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் தொண்டர்களும் கரித்துண்டை எடுத்து ஊர் ஃபுல்லா சுவத்துல எழுத ஆரம்பிச்சாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் வருகிறார், வாத்தியார் வருகிறாருன்னு ஊர் ஃபுல்லா எழுதி வச்சாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போஸ்டர்ஸ் கிடைக்காம மக்களே விளம்பர ஆயுதமா மாறினது வரலாறு. அரசியல்ல கட்சியை உடைக்க முடியாதவங்க கட்சியோட சின்னத்தை திருட பார்த்த ஒரு பிசார் இன்சிடென்ட் தான் இந்த 1977 தாராபுரம் எலெக்ஷன். ஏடிஎம்கேவோட ரெட்டை இலை சிம்பிள் மேல மக்களுக்கு அப்படி ஒரு ஆதரவும் வெறியும் இருந்துச்சு. அதையே ஆயுதமா எடுத்த எதிர்கட்சி ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சதியை செஞ்சாங்க. ஏடிஎம்கேல இருந்து விலகின ஐயாச்சாமின்னு ஒரு கேண்டிடேட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெட்டல் சிம்பிளை அலாட் பண்ணுச்சு. இது ஒரு ஆக்சிடென்டல் எரர்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்ததுன்னு பேசப்பட்டுச்சு. எம்ஜிஆரோட கேண்டிடேட்டுக்கு ரெட்டல் கிடைக்கல, பதிலுக்கு சிங்க சின்னம் கிடைச்சது. எம்ஜிஆர் ஷாக் ஆன
பண்ணாரு. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சிம்பிள் மாறுச்சுன்னா மக்கள் குழம்பிடுவாங்கன்னு எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆர் தாராபுரம் வீதி வீதியா போய் மக்கள் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு, என் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்களே, இந்த முறை ரெட்டலை நம்ம சிம்பிள் இல்ல, சிங்கம் தான் நம்மளோட சின்னம், சிங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேம்பெயின் பண்ணாரு. ஆனா எதிர்க்கட்சி சும்மா இருப்பாங்களா? அவங்க ரெட்டலை தான் எம்ஜிஆரோட சிம்பிள்னு மக்கள் கிட்ட தப்பான ப்ரொபகண்டா பண்ணாங்க. எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ரெட்டலை, போய் அதுல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட வச்சு எம்ஜிஆரோட அபிஷியல் கேண்டிடேட்டை தோக்க வச்சாங்க. டெக்னிக்கலா எதிர்க்கட்சி வின் பண்ணாங்க, ஆனா மாறலா அது ஒரு பெரிய துரோகம். எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ண அப்போசிஷன் வெறும் அசம்பிளியோட முடியல, மக்களோட தட்டுல இருக்கிற சோறு வரைக்கும் போனதுதான் கொடுமை. 1982-83 தமிழ்நாடு ஒரு கொடிய வறட்சியை சந்திச்சிச்சு. அரிசி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. அப்போ எதிர்க்கட்சி டிஎம்கேவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த காங்கிரஸ் 2 பேரும் ஒரு டபுள் அட்டாக் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அரிசி விநியோகத்தை குறைச்சாங்க. டிஎம்கே தெருவுல நின்னு எம்ஜிஆரோட ஆட்சியில அரிசி கிடைக்கல, மக்கள் பட்னியில சாகுறாங்கன்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. எம்ஜிஆர் ஒரு இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா ப்ரொஜெக்ட் பண்றதுதான் அவங்க கோல். இந்த அரசியலை உடைக்கத்தான் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா கொண்டு வந்தாரு. ஆனா அப்போ அப்போசிஷன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப மோசமானது. இது மக்களுக்கு பிச்சை போடுறது, எம்ஜிஆர் மக்களை பிச்சைக்காரங்களா மாத்துறாரு, கட்சி தொண்டர்களுக்கு சோறு போட மக்கள் பணத்தை விரயம் பண்றாருன்னு கேவலமா பேசினாங்க. எதிர்கட்சி மூலமா இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவோ பிரஷர் வந்தாலும் வேர்ல்ட் பேங்க் வரைக்கும் இந்த ஸ்கீம் ஒரு வேஸ்ட் ஆஃப் மணின்னு ரிப்போர்ட் தர வச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் எதுக்குமே அசரல. என் மக்கள் பசியை உடைக்க என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்லன்னு நின்னு ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னைக்கு அந்த எதிர்கட்சியால கூட போற்றப்படுற சத்துணவு திட்டம் அப்போ பிச்சைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தப்பட்டுச்சு. பசியில அரசியல் பண்ணவங்க தோத்து போனாங்க, பசி ஆற்றினவர் தலைவரானாரு. 1980 இந்திரா காந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ஜிஆரோட ஸ்டேட் கவர்மெண்ட் மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி டிஎம்கேவோட பெரிய சதி இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு டெல்லிக்கு ராங் ரிப்போர்ட் அனுப்பி அவரோட 3 வருஷ கவர்மெண்ட்டை தூக்குனாங்க. எம்ஜிஆரோட கட்சி தொண்டர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனா டிஸ்மிஸ் ஆன உடனே நடந்த ரீ எலெக்ஷன்ல எம்ஜிஆர் 129 சீட்ஸ் எடுத்து திருப்பி சிஎம்மா வந்து டபுள் ரிவெஞ்ச் எடுத்தாரு. அக்டோபர் 1984 தமிழ்நாடே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னுச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஸ்பீச் இம்பேர் ஆனதால அமெரிக்கால இருக்கிற புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போனாங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆரோட ஹெல்த் ஸ்ட்ரகிள், இன்னொரு பக்கம் தமிழ்நாடுல எலெக்ஷன் நடக்குது. இந்த கேப்பை அப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ண பார்த்தாங்க தெரியுமா? எம்ஜிஆர் அமெரிக்கால இருக்கும்போது அவர் செத்துட்டாரு, கவர்மெண்ட் நியூஸ மறைக்கிறாங்கன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எதிர்கட்சி பக்கம் இருக்கவங்க எல்லாருமே எம்ஜிஆர் இனி திரும்பி வரவே மாட்டாரு, அவர் சைன் பண்ண கூட முடியாதுன்னு எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசினாங்க. இது வெறும் அரசியல் பேச்சு இல்ல, அது ராமாவரம் தோட்டத்துல இருந்து அவரோட மனைவி ஜானகி ராமச்சந்திரனையும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சு. அமெரிக்கால ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் அனுப்பின நாமினேஷன் பேப்பர்ஸ் செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. எம்ஜிஆர் இறந்துட்டாரு, இது அவர் கையெழுத்தே இல்லன்னு டிஎம்கே ஆர்கியூ பண்ணாங்க. ஜானகி அம்மாவுக்கு இது பெரிய பிரஷர் ஆச்சு. ஏன்னா எம்ஜிஆரோட பிசிக்கல் கண்டிஷனை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்துச்சு. எதிர்கட்சியோட இந்த நெகட்டிவ் ப்ரொபகண்டாவை உடைக்க ஏடிஎம்கே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. சினிமா டைரக்டர் எஸ்பி முத்துராமனை வச்சு புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் இருக்க விஷுவல்ஸை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோல எம்ஜிஆர் சாப்பிடுற மாதிரியும் ரெட்டல சின்னத்தை காட்டுற மாதிரியும் இருந்துச்சு. அது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க தியேட்டர்கள்லயும் வீடியோ வேன்ஸ்லயும் போட்டாங்க. எம்ஜிஆர் சாகர நிலைமையில இருக்காருன்னு மக்கள் மனசுல ஒரு பெரிய எம்பத்தி கிரியேட் ஆச்சு. கடைசியில என்னாச்சு தெரியுமா? எம்ஜிஆர் பெட்ல இருந்து எலெக்ஷன் வின் பண்ணாரு. அதுதான் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச வரலாறு. எம்ஜிஆரோட ஹெல்த்தை எதிர்க்கட்சி ஒரு ஆயுதமா எடுத்தாங்க. ஆனா அதே ஹெல்த் இஷ்யூவை எம்ஜிஆர் ஒரு சிம்பத்தி வேவா மாத்தினாரு. டெத் ரூமர்ஸ் பரப்புன அப்போசிஷனுக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து எம்ஜிஆர் கொடுத்த பதில் தான் 1984 எலெக்ஷன் விக்டரி. சிஸ்டமை எதிர்த்து தனியாளா நின்னு மக்களோட பலத்தோட ஒரு ராஜாங்கத்தை கட்ட முடியும்னு முதல் தடவை நிரூபிச்சது எம்ஜி ராமச்சந்திரன் தான். சாகர வரைக்கும் மக்கள் அவரை சிஎம்மா மட்டும்தான் வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் சாப்டர் முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஃபைட்டை தன்னந்தனியே நின்னு ஃபேஸ் பண்ண அடுத்த ரெபல் கேப்டன் விஜயகாந்த். செப்டம்பர் 14, 2005 மதுரை. ஒரு மனுஷன் மேடையில நிக்கிறான், கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக ஆரம்பிச்சாரு. வருவேன், ஏன் வெறி, என் மக்கள் தான், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? அவரோட ஒரே அஜெண்டா ஊழலை ஒழிக்கிறது. ஆனா அதுக்கு அவர் ஃபேஸ் பண்ண அப்போசிஷன், அது எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ண அப்போசிஷனை விட கொடியது. ஏன்னா அது வெறும் அரசியல் போராட்டம் இல்ல, ஒரு மனுஷனோட கௌரவத்தை துடைக்க போடப்பட்ட சதி. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஒரே பிளே புக்கை யூஸ் பண்ணாங்க. விஜயகாந்தோட சினிமேட்டிக் பாடி லாங்குவேஜ் அண்ட் டைலாக் டெலிவரி வச்சு அவர் ஒரு காமெடி ஆக்டர் இன் பாலிடிக்ஸ்னு லேபிள் பண்ணாங்க. சினிமால தான் கேப்டன், ரியல் லைஃப்ல இவர் ஒரு ஜோக்கர்னு டிவி டிபேட்ஸ்ல கலாய்ச்சாங்க. அவரோட தொண்டர்களை அன்எஜுகேட்டட் கிரௌடுன்னு ஒரு எலைட்டிஸ்டா மார்க் பண்ணாங்க. அவர் அசிங்கப்படுத்தினா ஓடிடுவார்னு எதிர்கட்சிகள் நினைச்சாங்க. ஆனா கேப்டன் அதுக்கெல்லாம் அசரல. அவர் மக்களோட சாதாரண தமிழ்ல பேசினாரு. அவரோட எளிமையான பேச்சு தான் பின்னாடி சிஸ்டமோட வாயை அடைச்சது.
கேப்டனை எதிர்க்கிறதுக்காக எதிர்க்கட்சி எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் கேரக்டர் அசாசினேஷன். கேப்டனோட கண் எப்பவுமே சிவப்பா இருக்கும், அதையே ஆயுதமா எடுத்து அவர் எப்பவுமே போதையில தான் இருப்பாருன்னு ஒரு வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சோசியல் மீடியா பெருசா வளராத அந்த காலத்திலேயே மீடியாவை வச்சு கேப்டன் குடிகாரர்னு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. அது அவரோட ஜென்டில்மேன் இமேஜை டேமேஜ் பண்ண போடப்பட்ட ஒரு டர்ட்டி ஸ்கெட்ச். ஆனா மக்கள் முன்னாடி அவர் குடிகாரனா தெரியல, வறுமையை எதிர்க்கிற கருப்பு எம்ஜிஆரா தான் தெரிஞ்சாரு. விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை டெஸ்ட் பண்ண ஒரு பெரிய சதி நடந்துச்சு. அதுதான் நடிகர் சங்கம் கடன் பிரச்சனை. 1990 கடைசியில சவுத் இந்தியன் பிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மேல லட்சக்கணக்குல கடன் இருந்துச்சு. வட்டி மேல வட்டி போட்டு அந்த கடன் 4.5 கோடியை தொட்டு நின்னுச்சு. சங்கத்தோட பில்டிங்க பேங்க்காரங்க ஜப்தி பண்ண ரெடியா இருந்தாங்க. எதிரில் இருந்தவங்க இந்த கடனுக்குள்ள விஜயகாந்த மாட்ட வச்சா அவர் கெரியரும் அரசியல் கனவும் மொத்தமா காலி ஆயிடும்னு நினைச்சாங்க. 2000வது வருஷத்துல அவர் பிரசிடென்டா போட்டாங்க. அந்த பதவி அவருக்கு ஒரு முள்கிரீடமா தான் இருந்துச்சு. கேப்டன் பிரசிடென்டா ஆன உடனே சங்கத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத எதிராளிகள் அவர் மேல கரப்ஷன் அலிகேஷன்ஸை ஃபைல் பண்ண பார்த்தாங்க. கடனை அடைக்க முடியாம அவர் சங்கத்தை மொத்தமா விற்க பாக்குறாருன்னு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனா கேப்டனோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சு. யாருக்கிட்டையும் போய் கையில காசு கேட்க கூடாதுன்னு கேப்டன் முடிவு பண்ணாரு. 2002ல மலேசியா சிங்கப்பூர்ல ஸ்டார் நைட்னு ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணாரு. இது ஒரு சாதாரணமான ஷோவே இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் 2 பேரையும் ஒரே மேடையில கொண்டு வந்து சினிமா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மெகா ஈவெண்ட் நடத்தி காட்டினாரு. அப்போ 5 நாளைக்கு மொத்த தமிழ் சினிமாவோட ஷூட்டிங்கையும் நிறுத்தி வச்சிருந்தாரு கேப்டன். அந்த ஸ்டார் நைட் மூலமா வந்த மொத்த பணத்தையும் வச்சு சங்கத்தோட 4.5 கோடி கடனை மொத்தமா அடைச்சாரு. பேங்க்ல இருந்து பில்டிங் டாக்குமெண்ட்ஸை மீட்ட உடனே அது சங்க தொண்டர்கள் முன்னாடி காட்டி, இப்போ நம்ம சங்கம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு நெத்தியடி பதில கொடுத்தாரு. எதை டிராப்னு அப்போசிஷன் ஸ்கெட்ச் போட்டாங்களோ அதே நடிகர் சங்கம் தான் கேப்டனோட லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டா மாறிச்சு. கடனை அடைச்சதோட நிக்கல, நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேருக்கு சோறு போடுறது கேப்டன் கொண்டு வந்த அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி தான். 2006 அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புயலே வந்துச்சு. திமுக இல்லனா அதிமுகவோட கூட்டணி போடாம யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எழுதப்படாத விதி தமிழ்நாட்டுல இருந்துச்சு. ஆனா கேப்டன் அந்த ரூலை உடைச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு வெறும் 7 மாசம் தான் ஆகுது. அப்போ எலெக்ஷன்ல கேப்டன் ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுத்தாரு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணிக்கு கூப்பிட்டப்போ நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், மக்கள் கூட மட்டும்தான் என்னோட கூட்டணின்னு 234 தொகுதியிலையும் தனியா தேமுதிகவை இறக்குனாரு. மீடியாவும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் எல்லாருமே இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுன்னு சொன்னாங்க. விஜயகாந்த் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு ஏளனம் பண்ணாங்க. கேப்டன் நின்ன விருதாச்சலம் தொகுதி அப்போ பாமகவோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு. கேப்டனா அந்த தொகுதிக்குள்ளேயே லாக் பண்ணி அவர் ஊரு ஃபுல்லா கேம்பெயின் பண்ண விடாம பிளாக் பண்ணாங்க. ஆனா ரிசல்ட் வந்தப்போ மொத்த தமிழ்நாடும் ஷாக் ஆச்சு. கேப்டன் தனியால விருதாச்சலம்ல வின் பண்ணாரு. மீடியா எல்லாம் கேப்டன் வெறும் ஒரு சீட்ல தான் ஜெயிச்சாருன்னு நியூஸ் போட்டாங்க. ஆனா அந்த ரிசல்ட்ஸ்குள்ள ஒரு டார்க் ட்ரூத் இருந்துச்சு. தேமுதிக மொத்தமா 30 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10% ஓட் ஷேர். பல தொகுதியில டிஎம்கேவும் ஏடிஎம்கேவோட வெற்றியை தடுத்தது கேப்டனோட ஓட்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல தனியா நின்னு 10% ஓட் ஷேர் எடுத்தது விஜயகாந்த் மட்டும்தான். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்போசிஷனுக்கு கேப்டன் மேல இருந்து ஜோக்கர் இமேஜ் போய் த்ரெட் இமேஜ் வந்துச்சு. டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு நினைச்ச ஒரு கட்சி இப்போ 2 பெரிய கட்சிகளுக்கும் கிங் மேக்கரா நின்னு பயமுறுத்துச்சு. விருதாச்சலம் வெற்றி வெறும் ஒரு சீட் இல்ல, அது தமிழ்நாடோட ஒரு 3rd ஃப்ரண்ட் பாசிபிள்னு கேப்டன் எழுதின முதல் வரலாறு. 234 சீட்லயும் தனியா நிக்க துணிச்சல் வேணும். 30 லட்சம் ஓட்ஸை தனியா வாங்க செல்வாக்கு வேணும். மீடியாவுக்கு அது ஒரு சீட் வெற்றியா தெரிஞ்சாலும் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு அது மக்கள் கேப்டன் மூலமா போட்டு ஒரு அபிஷியல் வார்னிங்கா தெரிஞ்சு. அரசியல் ஒரு தலைவரை நேரடியா மோத முடியாதவங்க அவரோட சொத்தையும் அவரோட சேவையும் டார்கெட் பண்ண போட்ட ஸ்கெட்ச் தான் இந்த ஆண்டாள் அழகர் மண்டபம் டெமாலிஷன். சென்னையோட சென்டர்ல கோயம்பேடுல இருந்த அந்த மண்டபம் வெறும் ஒரு கல்யாண மண்டபம் மட்டும் இல்ல, அது கேப்டனோட கனவு. அவரோட கட்சி ஆபீஸாவும் அவரோட தொண்டர்கள் தங்குற இடமாவும் தான் அது இருந்துச்சு. அதை விட முக்கியமா அந்த மண்டபத்துல லட்சக்கணக்கில் ஏழை மக்களுக்கு கேப்டன் இலவச கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. 2007ல கேப்டனோட தேமுதிக கட்சி வளர்ச்சியை பார்த்து பயந்து ரூலிங் டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. கோயம்பேடுல போட போற ஃப்ளைஓவருக்காக மண்டபத்தை இடிக்க முடிவு பண்ணாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கு, மண்டபத்தை தொடாமையே ஃப்ளைஓவர் போட முடியும்னு சொன்னாங்க. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் அது கேட்கல. கேப்டனோட ப்ராப்பர்ட்டியை டார்கெட் பண்றதுதான் அவங்களோட ஒரே எய்மா இருந்துச்சு. கேப்டன் கோர்ட்டுக்கு போனாரு, ஸ்டே வாங்க பார்த்தாரு. ஆனா ஒரே நைட்ல பெரிய போலீஸ் போர்ஸோட மண்டபத்தை இடிக்க ஆரம்பிச்சாங்க. கேப்டனோட தொண்டர்கள் அழுதாங்க, போலீஸ் கிட்ட மோதினாங்க. கேப்டன் வாசல்ல நின்று அத்தனையும் பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட பல வருஷ உழைப்பும் மக்களுக்காக அவர் வச்சிருந்த அந்த மண்டபமும் அவர் கண்ணு முன்னாடியே மண்ணோட மண்ணா போச்சு. மண்டபத்தை
கிடைச்சிட்டா கேப்டன் பினான்சியலா காலி ஆயிடுவாரு, அரசியலை விட்டு ஓடிடுவாருன்னு எதிர்க்கட்சி நினைச்சாங்க. ஆனா அது திருப்பி அடிச்சுது. மண்டபம் இடிக்கப்பட்ட அந்த சீன மக்கள் அரசியல் பழிவாங்கல்னு பார்த்தாங்க. கேப்டன் மேல ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல என் மண்டபத்தை இடிக்கலாம், ஆனா என் தொண்டர்கள் மனசுல இருக்கிற கட்சியை யாராலையும் இடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கும் அந்த ஃபிளைஓவர் இருக்கு, ஆனா அந்த மண்டபம் இருந்த அந்த இடத்தை தாண்டும் போது எல்லாருக்கும் கேப்டனோட ஞாபகம் தான் வரும். கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு ஊரா பரப்புரைக்கு போன போது ரூலிங் கவர்மெண்ட் அந்த ரேலிஸை டைரக்டா தடுக்க முடியல. அதனால அவங்க ஒரு ஷேடோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. லோக்கல் பிரச்சனைகள்னு சொல்லி கூலிக்கு ஆட்களை ரெடி பண்ணி கேப்டனோட கார் முன்னாடி கருப்பு கொடி போராட்டம் பண்ணாங்க. இது மக்களோட எதிர்ப்பே இல்ல, ஆளும் கட்சி செஞ்ச டம்மி ப்ராட்டஸ்ட். எதிர்கட்சியோட எய்மே கேப்டனை கோவப்படுத்துறது தான். கேப்டனோட ஷார்ட் டெம்பர் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கோவத்துல காரை விட்டு இறங்கி வந்து அந்த ஆட்களை அடிக்க போனாலோ இல்ல திட்டுனாலோ அதையே பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறதா அவங்களோட பிளான். விஜயகாந்த் ஒரு ரவுடி, அவருக்கு கட்சி நடத்த தெரியாது, பப்ளிக் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது. ஆனா அப்போசிஷனோட கண்ட்ரோல்ல இருந்த டிவி சேனல்ஸ் அதை விஷுவல்ஸ் லூப்ல போட்டு விஜயகாந்த் கோவக்காரன்னு ஒரு இமேஜை மக்கள் மனசுல விதிக்க பார்த்தாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் பொலிட்டிக்கல் லீடர் இமேஜ்ல இருந்து ஸ்ட்ரீட் ரவுடி இமேஜுக்கு தள்ள பெரிய சைபர் வாரே நடந்துச்சு. ஆனா கேப்டன் இதுக்கும் அசரல. 2011 எலெக்ஷன்ல கேப்டன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாரு. ஏஐஏடிஎம்கேவோட அலையன்ஸ் ரிசல்ட் டிஎம்டிகே 29 சீட்ல வின் பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மாறிச்சு. டிஎம்கேவை தேர்ட் பிளேஸ்க்கு தள்ளிட்டாரு கேப்டன். கேப்டன் லீடர் ஆஃப் அப்போசிஷனா ஆனாரு. புது பார்ட்டி வந்து செகண்ட் எலெக்ஷன்லயே அப்போசிஷனா ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அரசியல்ல கொள்கையோட மோத முடியாதவங்க கடைசியில கையில் எடுத்த கொடிய ஆயுதம் ஹெல்த் பாலிடிக்ஸ். விஜயகாந்தோட கடைசி காலம் தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு டர்ட்டி சாப்டர்னு சொல்லலாம். 2014 அப்புறம் கேப்டனோட ஹெல்த்ல பெரிய பிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அவரோட தைராய்டும் இன்னர் ஹெல்த் இஷ்யூஸால அவருக்கு பேச்சு குறைபாடாகி பாடி கோஆர்டினேஷன் கொஞ்சம் குறைஞ்சது. இது ஒரு மனிதத்தன்மையோட பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா எதிர்கட்சிகள் அதை ஒரு பொலிட்டிக்கல் சான்ஸா பார்த்தாங்க. முன்னாடியே அவர் மேல போடப்பட்டிருந்த குடிகாரன் டேக இப்போ அவரோட பிசிக்கல் இல்னஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ண பார்த்தாங்க. அவர் மேடையில சரியா பேச முடியாம தடுமாறும் போது அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா கட் பண்ணி பாரு எப்பவுமே போதையில தான் இருக்காருன்னு சோசியல் மீடியால தீ மாறி பரப்புனாங்க. ஒரு மனுஷனோட நோயை டிஸ்கிரேஸா மாத்த பெரிய டிஜிட்டல் ஆர்மி வேலை செஞ்சது. மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அப்போதான் வளர்ந்து வந்த நேரம். கேப்டனோட ஒவ்வொரு தடுமாற்றத்தையும் காமெடி ஆக்குனாங்க. டிவி சேனல்ஸ்ல கூட அவரோட ஹெல்த்தை மார்க் பண்ணி டிபேட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அவராலேயே அவரை பார்க்க முடியல, நாட்டை எப்படி பார்த்து பாருன்னு ஒரு காமன் நரேட்டிவ மக்கள் மனசுல வதைக்க அப்போசிஷன் பெருசா ஸ்கெட்ச் போட்டாங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல கேப்டன் போற இடத்துல எல்லாம் அவரோட பிசிக்கல் வீக்னஸ் ஹைலைட் பண்ணி தொண்டர்கள் கிட்ட ஒரு ஹோப்லெஸ்னஸ் கிரியேட் பண்ணாங்க. நீ உன் மண்டபத்துல மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்னவெல்லாம் பேசுமா? ரிசல்ட்டா 2016 அவரோட ஓட் ஷேர் பெருசா குறைஞ்சது. ஆனா கேப்டன் அந்த நிலைமையிலையும் மக்களுக்காக மேடையிலேயே ஏறினாரு. அவர் உடம்பு தடுமாறினாலும் அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருந்துச்சு. ஆனா அப்போசிஷன் அதை மாக்கரியா ஆக்கினாங்க. அவரை மார்க் பண்ணி அரசியல் இருந்து தூக்கிடலாம்னு எதிர்கட்சிகள் நினைச்சாங்க. ஆனா அவரோட மறைவுக்கு அப்புறமும் இந்த மனுஷனுக்கா மீம் ட்ரால் எல்லாம் போட்டோன்னு எல்லாரையும் நினைக்க வச்சிடுச்சு. கேப்டன் உயிரோட இருக்கும்போது அவரோட அருமை யாருக்குமே தெரியல. அப்போ அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்காம அவர் இறந்த அப்புறம் கேப்டன் உயிரை விட்டோம். அதுதான் ரொம்ப வருத்தத்துக்கு விஷயம். மக்களுக்காக ஒருத்தன் வரும்போது அவன் வாழ்ற காலத்திலேயே அவனுக்கு கை கொடுங்க. பின்னால வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு புது பார்ட்டி ஆரம்பிச்சு பெரிய அப்போசிஷன் போர்ஸா ஆனது கேப்டன் மட்டும்தான். கமல்ஹாசனும் ரஜினிகாந்தாலையும் முடியாத விஷயத்த கேப்டன் பண்ணி காட்டினாரு. வரலாறு திரும்பும்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரோட கரிஸ்மா, கேப்டனோட துணிச்சல், இது ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒரு தலைவன் ஃபீல்ட்ல இறங்கி இருக்காரு. 2024 இன்னும் ஒரு ஆக்டர் ஸ்கிரீனை விட்டு வெளியே வர்றாரு. ஆனா இது வரைக்கும் யாருமே ஃபேஸ் பண்ணாத அப்போசிஷனை இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு ஜோசப் விஜய். தளபதி டிவிகேவோட பிரசிடென்ட். February 2, 2024 தமிழக வெற்றி கழகம் பிறந்துச்சு. 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியில தனிச்சு போட்டியிடுறாரு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க, கேப்டன் அவுட் சைடர்னு சொன்னாங்க. ஆனா விஜய்க்கு அப்போசிஷன் வச்சிருக்கிற டேக் ரொம்ப டிஃபரெண்ட். அதுதான் தி பி டீம் லேபிள். விஜய் பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே ரூலிங் பார்ட்டியோட ஈகோ சிஸ்டம்ல இருந்து வந்த முதல் அட்டாக் விஜயும் பிஜேபியும் ஒண்ணு. அவர் ஒரு பி டீம். இது வெறும் குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் பெர்செப்ஷன் வார். தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிர இருக்க ஓட்ஸை விஜய் பக்கம் போக விடாம தடுக்க போடப்பட்ட மாஸ்டர் ஸ்கெட்ச் இது. அங்க நாளைக்கு அஜித்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க சூர்யா வரைக்கும் நாளைக்கு விஜய் கட்சி அரசியல் உள்ள இறங்குற வரைக்கும் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வரும். விஜய் வரதும் அப்படிதானா? பிஜேபியோட பி டீம் தான் விஜய்.
எதிர்க்கட்சியோட டார்கெட் ரொம்ப கிளியர். விஜயோட ரசிகர்கள்ல எல்லா மதத்தினரும் இருக்காங்க. அவர் பிஜேபி ஏஜென்ட்னு லேபிள் பண்ணிட்டா அவரோட மைனாரிட்டி அண்ட் செக்யூலர் ஓட் பேங்க் உடைச்சிடலாம்னு நினைச்சாங்க. இந்த பி டீம் அட்டாக்கு விஜய் எப்படி பதில் சொன்னாரு தெரியுமா? விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் ஓபனா பேசினாரு. யாருக்கு யார் பி டீம்னு மக்களுக்கு தெரியும், என்ன லேபிள்ஸ் வச்சு பிளாக் பண்ண பாக்காதீங்க, நான் தமிழ்நாட்டு மக்களோட ஏ டீம்னு சொல்லி அந்த நரேட்டிவை உடைச்சாரு. ஆனா இன்னைக்கும் டிஜிட்டல் மீடியால இந்த டாக் வார் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. லேபிள்ஸ் இந்த எதிர்க்கட்சிகளோட பழைய காலத்து வெப்பன்ஸ். எம்ஜிஆரோட ஐடென்டிட்டியை அட்டாக் பண்ணது அந்த காலம், விஜயோட ஐடியாலஜியை பி டீம்னு சொல்லி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றது இந்த காலம். ஆனா வரலாறு என்ன சொல்லுது? யார சிஸ்டம் அதிகமா லேபிள் பண்ணி அட்டாக் பண்ணுதோ அவங்க தான் சிஸ்டம்க்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்கிறது அர்த்தம். அரசியல் ஒரு தலைவரை மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதவங்க அவரோட பினான்சியல் இன்டெகிரிட்டியை கேள்விக்குறியாக்க பார்ப்பாங்க. விஜய்க்கு இப்போ நடக்கிற இந்த ஐடி பிரச்சனை வெறும் டாக்ஸ் மேட்டர் இல்ல, அது ஒரு சிஸ்டமேட்டிக் அரசியல் ஆயுதம். 2024 ஒரு பெரிய லீகல் அட்டாக் வந்துச்சு. 2015-16 அசஸ்மெண்ட் இயர்ல விஜய் 15 கோடி அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் வச்சிருந்தாருன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் அலிகேஷன் போட்டாங்க. இதுக்காக 1.5 கோடி பெனால்டி விதிச்சாங்க. டைம் பேட்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணாரு. ஆனா 2026 பிப்ரவரி மாசம் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. டிபார்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற பெனால்டி வேலிட் தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. ஜட்மெண்ட் வந்த அதே நேரம் தான் விஜய் பெரம்பூர் தொகுதியில எலெக்ஷன்ல நாமினேஷன் ஃபைல் பண்ண ரெடியா இருந்தாரு. எதிர்க்கட்சி இதை ஆயுதமா எடுத்து பாரு கட்சி தலைவரே டாக்ஸ் சரியா கட்டல, அவர் எப்படி நாட்டை ஆளுவாருன்னு ஹிப்போக்ரைட் லேபிள் பண்ண பார்த்தாங்க. ஆனா விஜய் நான் லீகலா தான் மோத போறேங்கிறதுல கிளியரா இருந்தாரு. மார்ச் மாசம் அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை எதிர்த்து டிவிஷன் பெஞ்ச்ல அப்பீல் பண்ணாரு. இந்த லீகல் வார் இப்பவும் ஹைகோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாசம் விஜயோட நாமினேஷன் மேல அட்டாக் வந்துச்சு. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கு தொகுதியிலயும் அவர் ஃபைல் பண்ண வேட்புமனு விவரங்கள்ல மாறுபாடு இருக்குதுன்னு அப்போஷன் பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. எதிர்க்கட்சியோட டார்கெட் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட ஜென்டில்மேன் இமேஜை உடைக்கிறது தான். வரலாறு எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுது. எம்ஜிஆர் அட்டாக் பண்ணாங்க, கேப்டனோட ஹெல்த் மார்க் பண்ணாங்க. இப்ப தளபதி விஜய்க்கு எதிராக அப்போஷன் எடுத்து வச்சிருக்க ஆயுதம் மாரல் அட்டாக். பிப்ரவரி 2024 விஜய் கட்சி அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த நியூஸை விட வேகமா இன்னொரு நியூஸ் பரவிச்சு. அதுதான் அவரோட டிவோர்ஸ் ரூமர்ஸ். 25 வருஷமா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை, சங்கீதாவும் விஜயும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சோசியல் மீடியால தீ மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்போஷனோட ஸ்கெட்ச் ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவன் ஃபேமிலி மேனா இருந்தாதான் மக்கள் நம்புவாங்க. அந்த இமேஜ் உடைச்சா அவரோட கிரெடிபிலிட்டி காலி ஆயிடும்னு நினைச்சாங்க. எலெக்ஷன் நேரத்துல இந்த பர்சனல் காசிப்பை யூஸ் பண்ணி விஜயோட போக்கஸை டைவர்ட் பண்ண பெருசா வேலை செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கும் விஜய்க்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பண்ற ஒரு அட்டாக் த நேம் கேம். விஜய ஜோசப் விஜய்னு அவரோட ஃபுல் நேம்ல கூப்பிட்டு அவர் ஒரு ஸ்பெசிபிக் ரிலிஜியனுக்கு மட்டும் சொந்தமானவர்னு போலரைஸ் பண்ண பாக்குறாங்க. விஜய் எப்பவுமே நான் ஒரு தமிழன்னு சொன்னாலும் அவரை கிறிஸ்டியன் அடையாளத்துக்குள்ள அடக்க பாக்குற எதிர்க்கட்சி அவரோட செக்யூலர் இமேஜை டேமேஜ் பண்ணி மக்களுக்குள்ள மத ரீதியான பிரிவினையை உண்டு பண்ண ஸ்கெட்ச் போட்டாங்க. அரசியல்ல விஜய் ஃபேஸ் பண்ண ரொம்ப கொடிய அட்டாக் இன்னொன்னு. விஜய்க்கும் அவரோட அப்பா S.A. சந்திரசேகருக்கும் நடுவுல இருந்து லீகல் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கேப்ப எதிர்க்கட்சி ஆயுதமா எடுத்தாங்க. சொந்த அப்பாவையே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனவன் தான் நாட்டை எப்படி மதிப்பான்னு மாரல் பாலிசிங் பண்ணாங்க. ஒரு பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பர்சனல் பிரச்சனையை ஆன்டி பேரண்டல்னு லேபிள் பண்ணி விஜய் ஒரு பேட் எக்ஸாம்பிளா ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அவரோட முதல் மாநாட்டிலேயே அவங்க அம்மா அப்பாவை முதல் வரிசையில உட்கார வச்சு அந்த ரூமர்ஸ் அத்தனையும் உடைச்சாரு. எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்ன அதே சிஸ்டம் இப்போ விஜயும் வெறும் சினிமாக்காரன்னு சொல்லுது. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பேச தெரியும், ரியல் லைஃப்ல அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவரோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை மார்க் பண்றாங்க. விஜயோட ஒவ்வொரு அமைதியையும் பயம்னு லேபிள் பண்ணி அவரை சைக்கலாஜிக்கலா பிரஷர் பண்ண அப்போஷன் கண்டினியூஸா சைபர் வார் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 21 கண்டிஷன்ஸ் டிராபிக் இஷ்யூஸ்னு ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்தாங்க. ஹைகோர்ட் வர போக வச்சாங்க. லியோ கோட் படங்களோட ரிலீஸ் அப்போ 4 மணி ஷோக்குள்ள தடை பண்றது, டிக்கெட் பிரைஸ் கண்ட்ரோல் பண்றதுன்னு இது எல்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் கொடுக்கிற இன்டைரக்ட் பிரஷர். தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரூலிங் பார்ட்டியை டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு சைலண்ட் மூவ் நடந்துச்சு. சன் டிவியும் சன் டிவி நெட்வொர்க் சேனல்ஸ்லயும் விஜயோட படங்களை டெலிகாஸ்ட் பண்றது மொத்தமா குறைக்கப்பட்டுச்சு, ஏன் நிறுத்தவே பட்டுச்சு. தமிழ்நாட்டுல சன் டிவிக்கு இருக்கிற ரீச் பெருசு. ஒரு ஸ்டாரோட படத்தை தொடர்ந்து போட்டா அவரோட இமேஜும் டைலாக்ஸும் மக்கள் மனசுல நிக்கும். அதை தடுக்க சேட்டலைட் ரீச் வச்சிருந்தும் படங்களை போடாம ஒரு கோல்டு வார் பண்ணாங்க. எம்ஜிஆருக்கும் இது நடந்துச்சு. அப்போ டிவி கிடையாது, ஆனா எம்ஜிஆரோட கட்சி நியூஸ கவர்மெண்ட் பிலிம்ஸ் டிவிஷன் நியூஸ் ரீல்ஸ்ல கிடைக்காம பண்ண பார்த்தாங்க. இப்போ அதே டாக்டிக்ஸ் டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்ல நடக்குது. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? எதை தடுக்கிறாங்களோ அதுதான் மக்கள் கிட்ட வேகமா போய் சேரும்.
செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பிளாக் டே. கரூர்ல நடந்த டிவிகேவோட ஸ்டேட் வைடு கேம்பெயின் ரேலியில லட்சக்கணக்கான கிரௌட் திரண்டு வந்தாங்க. ஆனா அந்த ரேலி ஒரு கொடிய ஸ்டம்பீட்ல முடிஞ்சது. 41 உயிர்கள் போனதுதான் தமிழ்நாடு வரலாற்றிலேயே நடந்த ஒரு பெரிய டிராஜடி. தமிழ்நாடே இதை நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சி அந்த இன்சிடென்ட்டை விஜய்க்கு எதிராக திருப்பி அவரை முடக்க பார்த்தாங்க. இமீடியட்டா அருணா ஜெகதீசன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் சைட்ல இருந்து விஜய் லேட்டா வந்தாரு, அதனாலதான் கிரௌட் அன்கண்ட்ரோலபிள் ஆச்சுன்னு விஜய் மேல குற்றம் சாட்டினாங்க. ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போனதால சிபிஐ ப்ராப் ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி மாசம் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி விஜய டெல்லிக்கு 2 தடவை சம்மன் பண்ணி கிரில் பண்ணாங்க. 6 மணி நேரம் கூட இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் நேரத்துல ஒரு ஸ்டார் டெல்லி கோர்ட்டுக்கு அலைய வச்சு அவரோட கேம்பெயினை முடக்கிறது தான் அப்போஷனோட மாஸ்டர் பிளானா இருந்துச்சு. டிவிக்கு தொண்டர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் வெறும் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, இது விஜய பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்குள்ள வர வைக்க போட்ட பிரஷர் ஸ்கெட்ச். விஜய டெல்லிக்கு சம்மன் பண்றதுக்கு பின்னாடி அவரை பயமுறுத்துற ஒரு சைலண்ட் சிக்னல் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா விஜய் இதை எதுக்குமே அசரல. சிபிஐ கிட்ட அவர் போனப்போ அவர் கொடுத்த பதில் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. டிவிகே தரப்புல எந்த தப்புமே இல்ல, போலீஸ் கிரௌட் கண்ட்ரோல் பண்ண தோத்துட்டாங்கன்னு சொன்னாரு. விஜய் எலெக்ஷன் ரேலியில ஓப்பனா சிஎம்ஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்டிருந்தாரு. கரூர் இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்டல் டிராஜடி இல்ல, அது ஒரு சதி. போலீஸ் தான் கரெக்டா அதை கிளியர் பண்ண தவறுனாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல நீதி கிடைக்கும், ஆனா அது ஒரு அரசியலா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது மக்கள் மனசுல ஒரு பெரிய கோபத்தையும் எம்பத்தியையும் சேர்ந்து கிரியேட் பண்ணுச்சு. உயிரை கொடுத்த தொண்டர்களுக்காக விஜய் டெல்லி வரைக்கும் போய் நின்னாரு. எதிர்க்கட்சி இதை ஒரு என்கார்டுன்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் இது மக்களுக்கான நீதி போராட்டமா மாத்தினாரு. 41 உயிர்களோட ரத்தத்துல அரசியல் பண்ணவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் தடுக்க பார்த்தாங்க. இப்போ தளபதி விஜயோட ஃபேர்வெல் டு சினிமா ஜனநாயகன் படத்தையே ஒரு பொலிட்டிக்கல் ஹோஸ்டேஜா மாத்திருக்காங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் இப்போ வரைக்கும் தியேட்டர்ஸ் பார்க்கல. சென்சார் போர்டு இந்த படத்துல இருக்கிற பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், மிலிட்டரி ரெஃபரன்ஸை காட்டி இதை டைரக்டா எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நேரத்துல இந்த படம் மக்கள் மனசுல பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணுன்னு இந்த படத்தையே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கலைஞனோட கடைசி படத்தை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிற மாடர்ன் சென்சார்ஷிப் இது. படத்தை லீகலா பிளாக் பண்ணதோட நிக்கல. ஏப்ரல் 9 ஃபுல் படத்தையும் ஆன்லைன்ல லீக் பண்ணி அவரை முடக்க பார்த்தாங்க. லீகலா ரிலீஸ் ஆக விடல, பைரசியில காலி பண்ண பாக்குறாங்கன்னு ஃபேன்ஸ் கோபப்பட்டாங்க. இது விஜயோட மார்க்கெட்டை, பொலிட்டிக்கல் இமேஜ பேரலா ஹிட் பண்ண போடப்பட்ட ஒரு சைபர் ஸ்கெட்ச். இந்த பிரஷர் எல்லாத்துக்கும் நடுவுல மார்ச் 18 விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான பதில் கொடுத்தாரு. We will never ally with communal forces. என்டிஏ கூட எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, என் கொள்கையை நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அலையன்ஸ் பிரஷரை தனியாளா உடைச்சாரு. எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க, அவர் 10 வருஷம் சிஎம்மா இருந்தாரு. விஜயகாந்த் குடிகாரன்னு சொன்னாங்க, அவர் எதிர்க்கட்சி தலைவரா மாஸ் காட்டினாரு. இப்போ விஜய் மேல ஐடி கேஸ், சிபிஐ சம்மன்ஸ், பிலிம் பிளாக், கரூர் டிராஜடின்னு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 பெரிய போர்சஸ் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. 3 பெரிய போர்ஸ் ஒரு புது பார்ட்டி அட்டாக் பண்ணா இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். எம்ஜிஆர் வந்த போது சிரிச்சாங்க, விஜயகாந்த் வந்த போது சிரிச்சாங்க, ஆனா விஜய் வந்த போது அட்டாக் பண்றாங்க. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் growth இருக்கும். அப்போஷனோட இந்த எதிர்ப்பை தளபதி எப்படி கடக்க போறாரு? சினிமாவுக்கு வந்த கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? 2026 ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. ரிசல்ட் 4 வரும். தமிழ்நாடு மக்கள் நேர்மையான முகத்தை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. அவங்க எம்ஜிஆர் மறக்கல, கேப்டன் மறக்கல, கண்டிப்பா தளபதியும் மறக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம். உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா?